அடிமைத்தளம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஃபாதர். வணக்கம். அதாவது சில கேள்விகளை முன்வைத்துள்ளார்கள். அடிமைத்தளத்திற்கான காரணம் என்ன? கல்வி தகமையா, பொருளாதார தேவையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஃபாதர்? கடந்த பதிவு நாங்கள் செய்தபோது அந்த பதிவிலே நிறைய கேள்விகள், இப்படிப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கு. உண்மையா இது ஆழமாக இந்த விடயங்களை சிந்திச்சு பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு தேவை, இது ஒரு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். முழுக்க மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தினால தான் இன்றைக்கு மனிதர்கள் மேலெழுந்து வர முடியாம இருக்கிறாங்க. அதை பொதுவாக பார்த்தா ஒரு சாதாரண ஒரு சின்ன விழிப்புணர்வு போதும். அவரவர் மனசுல அந்த விழிப்புணர்வும் இருக்கு. அந்த விழிப்புணர்வை அவர் அதை சரியா புரிஞ்சு கொண்டாருன்னு சொன்னா எதுவுமே தேவையில்லை. இப்ப கல்வியை கற்று அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணுமா, பொருளாதாரத்தை வச்சு கொண்டு இல்லை. அதாவது எங்கட மனதிலே நாங்கள் சரியான விடயத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகின்ற போதே அடிமைத்தனத்திலிருந்து நாங்க வெளியே வர முடியும். அதுக்கு நான் ஒரு சின்ன விடயத்தை சொல்லலாம். ஒரு காட்டுல ஒரு மனிதன் ஒரு யானையும் ஒரு சிறுத்தையும் பிடிச்சு அவன் வளர்க்கிறான். சிறு வயதிலிருந்து வளர்க்கிறான். ஆனா அந்த காட்டிலே ஏராளமான சிறுத்தைகள் இருக்கிறது, பல விலங்குகள் இருக்கிறது. அந்த யானையை அவன் குட்டியிலே அவன் எடுத்து வளர்க்கின்ற போது அவன் வளமையாகவே ஒரு சங்கிலி எடுத்து அந்த காலிலே கட்டி மரத்திலே கட்டிடுறான். சிறுத்தையே ஒரு மரத்திலேயே தான் அவன் வளர்த்திருக்கிறான். ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது உடனடியாக அது மரத்திலே ஏறி பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கு அவன் கற்றுக் கொடுத்து வந்தான். சின்ன வயசுல இருந்தே அது பழகின. ஒரு நாள் அந்த காட்டுல காட்டு நெருப்பு பிடிச்சிட்டு இந்த உரியவன் என்ன செஞ்சிட்டான், தன்னை காப்பாத்தி கொள்றதுக்கு அவன் ஓடிட்டான். காட்டு மிருகங்கள் எல்லாமே இந்த நோக்கி வெளியே வருது, ஓடி வருது. இதை யானை பார்க்குது, இந்த சிறுத்தையும் பார்க்குது. ஆனா அந்த சிறுத்தை ஓடி போய் என்ன செய்யுது, மரத்துல போய் ஏறிது. அந்த மரத்துல போய் அப்படியே இருக்காது. இந்த யானை கட்டப்பட்ட சங்கிலியை பார்த்துட்டு அது ஓடல, அந்த இடத்துலயே அந்த யானையும் நீக்குது. ஆனா எல்லா மிருகங்களும் ஓடிட்டு கடைசியா என்னடம் தெரியுமா, சிறுத்தையும் அந்த யானையும் ரெண்டு கருகி செத்து போயிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த யானையும் சிறுத்தையும் கருகி இறந்து போனதுக்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னு பாருங்க. யானை ஒரு பலமுள்ள மிருகம், சிறுத்தை வேகமா ஓடக்கூடிய ஒரு மிருகம். ஆனா இதுக்கு ஆரம்பத்துல என்னத்தை பழக்கி வச்சிருக்கோ அது விடுறதா இல்லை, அதைத்தான் அது பிடிச்சு வச்சு கொண்டது. சொல்லுங்க, அந்த சங்கிலியில கட்டப்பட்ட யானைக்கு சங்கிலி அறுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மரத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு எவ்வளவு? இது என்ன நடந்தது, சின்ன வயதுல இருந்தே அதை கட்டி அதை பழக்கப்படுத்தினா அதை பார்த்து 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 அது அப்படியே பழகி அந்த யானை அந்த சங்கிலி தான் அதனுடைய பலத்தை கட்டுப்படுத்துறோம்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாக்குற நேரம் அந்த கருகி செத்ததுக்கு காரணம் ஒரு சின்ன விழிப்புணர்வு இல்லாத ஒரு தன்மை தான் அந்த இடத்துல காரணமா இருக்கு. அப்படித்தான் இந்த விஷயத்த நான் பார்க்கிறேன். அதாவது பாஸ்டர், இலங்கையில் அடிமைத்தனம், அதாவது மலையகத்தில் குறித்து உங்களுடைய கருத்தை எப்படி? மலைய தமிழன் இலங்கையிலே வீரத்தமிழர்கள். அவன் உண்மையிலே நான் சொன்னா வீரத்தமிழர்கள். ஆனால் அந்த வீரத்தன்மையை பற்றி யாரும் சொல்றதா இல்லை வெளியில், உண்மையிலேயே. ஏனென்றா ஒரு ஒழுங்கற்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு டூரிஸ்ட் குடியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மலையகத்தை, ஒட்டுமொத்த மலையகத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்துல இலங்கையை தாங்கக்கூடிய மக்கள் இந்த மலையக மக்கள். ஆகவே நான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்த எல்லாத்தையும் தாங்கி பொருளாதாரத்திலையும் சரி, இங்க இருக்கக்கூடிய இலங்கையினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது மலையக தமிழர்கள். ஆகவே தான் நான் சொல்வேன், அவர்கள் வீரத்தமிழர்கள். ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ஒரு வீட்டை நம்ம பூட்டிட்டு லாக் பண்ணி வச்சுட்டு கீயை தொலைச்சாச்சு. நீண்ட நாளா வீட்டுக்கு வெளியே நின்று கீயை தேடிட்டு இருக்கிறோம். அதே வீட்டுக்கு வாசல்ல தான் படுத்துட்டு இருக்கிறோம், அங்கேயே தண்ணி கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். பூட்டு தொங்கிட்டு இருக்கு, கீயை தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் சொல்றான், கீ அங்க இருக்கு, தேடி பாருங்க, கீ அங்க இருக்கும் பாருங்க. அது அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம். அங்க இருக்கு இங்க இருக்குன்னு அலைய விட்டுட்டே இருக்காங்களே ஒழிய ஒருத்தராவது சொல்லல, அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போங்க. ஏன்னா வீடு அவர், பூட்டுறது அவர்.
கீய தேடி தேடி காலங்கள் எல்லாம் கடந்து போவதே ஒழிய அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கான ஒரு தைரியம் எப்ப மலையகத்துல வருதோ அப்ப நான் நினைக்கிறேன் அவங்க நிச்சயமா அவங்களுக்குரிய எல்லா சுதந்திரத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை சுதந்திரத்தை ஒருத்தர் தர வேணும், உரிமையை தர வேணும் என்று சொல்றதை விட உரிமையும் சுதந்திரமும் இருக்கு. முன்னுக்கு நம்ம தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம தான் எடுக்கணும். அந்த பூட்டை உடைக்கிற மாதிரி நம்ம உடைச்சிட்டு ஒரு புது போட்டை நம்ம போட்டுக்கலாம், கீ ஒன்றை எடுத்துக்கலாம். ஆனா கீயை தேடி பல வருடம், கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் கீயை தேடிட்டு இருக்கிற ஒழிய பூட்டை உடைச்சிட்டு உள்ள போனதா இல்லை. ஆகவே நான் நினைக்கிறேன் மலையகத்தினுடைய வீர தமிழனுடைய வரலாறு ஒவ்வொருவருக்கும் தெரிய வேண்டும். மலையகத்தில் இருக்கக்கூடிய வீர தமிழனுடைய வரலாறு என்னன்றத அவங்களோட பிள்ளைகளுக்கு அவன் சொல்லி கொடுக்க வேண்டும். மலையகத்தில் இருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அது தெரியணும், வாலிபர்கள் எல்லாருக்கும் அது தெரியணும். அப்படி தெரிஞ்சு வருகின்ற போது இந்த அடிமைத்தனம்ன்றது இல்லாம போயும். ஆனா இதை பற்றி பேசின நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச முடியும். நான் நினைக்கிறேன் இந்த விடயம் இலகுவாக உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்க இதை குறித்து இன்னும் நாங்கள் அடுத்த இதுல நாங்க இன்னும் ஆழமாக சிந்திக்கலாம் நான் யோசிக்கிறேன். மீண்டும் இந்த தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.